உலக பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போர் பதற்றம் ஏற்படும் நிலையில் கச்சா எண்ணெய் ஒப்பந்தமாக 47 ஆண்டுகளாக இருந்த வரும் பிரச்சனை இது. இப்போது ஈரானுக்கு சப்போர்ட்டாக ரஷ்யா, சைனா, இந்தியா போன்ற 27 நாடுகள் ஒன்றிணைந்திருக்கிறது. ஆனால் அமெரிக்காவுக்கு எதிர்ப்பாகத்தான் ஒன்றிணைந்திருக்கிறது. இதை பார்க்கும் இந்த தருணத்தில் 2026 திடீர்னு 3ஆம் உலகப் போர் ஏற்படுமானால், அப்படி ஏற்படும் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது அமெரிக்கா. அப்படி ஏற்படுமானால் இந்த 2026 அமெரிக்கா பேரழிவு சந்திக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா 27 நாடுகள் ஒன்றிணைந்திருக்குது. உலகில் 4வது இடத்தில் நமது இராணுவம் படை வலிமை 4வது இடத்தில் அமைந்திருக்கிறது. வலிமையான ஒரு நாடாக இந்தியா அமைந்திருக்கிறது உலக நாடுகளில். இப்போ நம்ம நாடும் ஈரானுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்குது. ஆகவே பொதுமக்களே, வேர்ல்டு மீடியா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க, விரிவாக போகலாம். இப்போ நான் சொல்கிறேன், ஏன் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இப்போது போர் பதற்றம் ஏற்படுகிறது என்று சொன்னால், அந்த ஈரான் கடற்கரை வழியாகத்தான் அந்த ஒரு வளைகுடா மாதிரி இருக்கும், கிழக்கத்திய வளைகுடா நாடு, ஆர்டிக் பெருங்கடல் சொல்கிறேன் இல்லையா, அந்த ஈரானை ஒட்டி வருகின்ற வளைவான அந்த கடற்கரை தளங்கள் தான் ஆழமான பகுதியாக இருக்கிறது. நமக்கு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ரஷ்யாவுகூட எண்ணெய்கள் வரணும், கச்சா எண்ணெய் வருது இல்லையா, அமெரிக்காவும் எண்ணெய் வர வேண்டுமென்றால் அந்த வழித்தடமாகத்தான், நீர்நிலை வழித்தடமாகத்தான் வர முடியும் கப்பல்கள். இதை அமெரிக்கா அந்த ஆயில் ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் ரஷ்யாவை மிரட்டுகிறது, ஈரானை மிரட்டுகிறது. ஈரான் அடிபடுவதாக தெரியவில்லை. ஆனால் ஈரான் இப்போது அவங்க போர்க்கப்பலை, இன்னும் அமெரிக்க போர்க்கப்பலை தாக்கியிருக்குது. ஆனால் ஒப்பந்தம் இன்னும் கையெழுத்தாகலை. ஒப்பந்தம் பதற்ற நிலையில் இருக்குது. ஒப்பந்தம் கையெழுத்தாகலை. ஆனால் போர் பதற்றம் நிலவுகிறது. நமது சீனா கப்பல், போர்க்கப்பல் விரைந்து அந்த பகுதி சென்று கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த நிலையை நம்ம பார்க்கும்போது உலகப்போர் ஏற்படும் என்பது உறுதியாகிறது. ஆனால் உலகப்போர் ஏற்பட காரணமே அமெரிக்கா தான். பல நாடுகளை அடிபணிய வைக்க எண்ணுகிறது. அந்த பதற்றத்தில் உலக நாடுகள் எல்லாம் பார்த்து அமெரிக்கா செயல்பாடு சரியல்ல இந்த நூற்றாண்டு காலத்தில் என்று கருதி அனைத்து உலக நாடும், அதாவது இராணுவ தளவாடங்களில் சிறந்த நாடாக விளங்கும் அனைத்தும் இந்தியா, ரஷ்யா, சீனா போன்ற ஈரான், மேற்கத்திய நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து 27 நாடுகள் அமெரிக்காவை எதிர்த்து நிற்கிறது. அப்போ 27 நாடுகளிலும் இராணுவ தளம் வலிமையாக தானே இருக்கும், சுற்றி வளைக்கிறாங்களே அமெரிக்காவை. ஆனால் அமெரிக்கா இந்த 3ஆம் உலகப் போர் ஏற்படுமானால், அமெரிக்கா ஏற்பட காரணமானால் அமெரிக்கா அழிவை சந்திக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பொதுமக்களே. அமெரிக்கா தான் இன்று எல்லாத்தையும் அடிபடி வைக்கிறது. நமது அதில் ஒன்று இன்று கையெழுத்தான இந்திய விவசாய இது அமைப்பு இருக்கு இல்லையா, ஒப்பந்தம், நமது மோடி ஐயா போட்டாரில் ஒப்பந்தம், இந்த ஒரு மாதத்தில் 2026 அது கூட அடிபணி வைத்து தான் போட்டிருக்க. விவசாயத்தில் அமெரிக்காவில் உள்ள விவசாய விளைபொருள் அமெரிக்காவிலேருந்து இங்கே இறக்குமதி செய்கிறது 0% டேக்ஸில். நம்ம விளைபொருள் அமெரிக்கா ஏற்றுமதிக்கு 12% வரி விதிப்பு இருப்பதாக செய்தி இருக்கிறது. இப்போ பாருங்கள், அப்போ அது அச்சுறுத்தல் தானே. இது வரைக்கும் இந்தியா அடிப்பணிஞ்சது கிடையாதுல்ல இந்த ஒப்பந்தத்தில். இப்போ இன்றைக்கி அடிப்பணிக்கிறது இல்லை. அப்போ இது போன்ற உலக நாடுகளை அச்சுறுத்தி கொண்டிருந்தால் அமெரிக்கா ஒரு நாள் அழிவை சந்திக்கும். அந்த காலம் நெருங்கி வருகிறது. அமெரிக்காவில் ஒன்றும் எதிர்கொள்ள முடியாது. எத்தனை ஒரு 2 3 நாட்டை எதிர்க்கலாம், அதுக்கு மக்கள் அடிபடுவார் சொல்லலாம். ஆனால் 27 நாடுகளும் ஒன்றிணைந்திருப்பது நாம் சற்று கவலை கொள்வதாக இருக்கிறது. நாம் ஏதோ சாதாரண யூடியூப்பில் பேசுகிறேன்னு நினைக்கிறதில்ல. உலகப்போர் ஏற்பட்டால் எவ்வளோ அழிவு சந்திக்கும் தெரியுங்களா, எத்தனை நாடுகள் அழியும் தெரியுங்களா. ஏன்னா போகிறதெல்லாம் ராக்கெட்டு எந்த கொண்டு போடுவானுங்க, மேலே போட்டுருவானுங்க. பல நகரங்கள் அழியக்கூடும், பல உலக நாடுகள் அழியக்கூடும் எதிர்ப்பு பண்ணும்போது. ஆனால் அப்படி எனக்கு ஒரு பயமும் இல்லை. 27 நாடுகள் ஒன்றிணைந்திருப்பதால் அமெரிக்கா அடிபணிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அடிபணிஞ்சே தீர வேண்டும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் உறவுகளே. நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களை பதிவு எழுதுங்க. வணக்கம்.